ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு பிரியாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வந்து என்ன வீடியோனா, இங்கே ஸ்வீடனில் மாரத்தான் நடக்குது. இன்றைக்கி அங்கே போகிறதுனால டைம் வந்து அந்தளவுக்கு இல்லை. வேணால் நம்ம இங்கே இருக்கிற இடத்துல இருந்து அந்த இடத்துக்கு போகிறதுக்கு 2 பஸ் மாறி போகணும். ஸோ அதான் குயிக்காக ஒரு முட்டை கிரேவி மட்டும் பண்ணிடலாம் அப்படின்னு பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு வந்து எண்ணெய் வந்து கொஞ்சம் 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் வந்து தாராளமாக ஊற்றணும். ஊற்றிட்டு இது வந்து நம்ம வேறு எந்த தாளிப்புமே போட போகிறது கிடையாது. டைரெக்டாக கருவேப்பிலை போட்டுட்டு வெங்காயம் வந்து பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணணும். பச்சை மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறம் ஒரு தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கணும். தக்காளி நல்லா வதங்கி அது எண்ணெய் திரிஞ்சு வரணும். ஸோ அந்தளவுக்கு ரெடி ஆகட்டும். நம்ம அதுக்குள்ளே என்னென்ன மசாலா வேணும் அரைக்கிறதுக்குன்னு பார்த்துடலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து கசகசா, முந்திரி பருப்பு ஒரு 7, பொட்டுக்கடலை, சோம்பு, ஒரு பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், 3 பல்லு பூண்டு, இஞ்சி. இது கூடவே நம்ம வந்து தேங்காவும் சேர்த்து அரைச்சி ஊற்றிடணும். இப்போ வந்து நல்ல தக்காளி வதங்கி எண்ணெயும் திரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து காரத்துக்கு ஏற்ப மிளகாத்தூள் சேர்த்துட்டு 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து கொத்தமல்லி சேர்த்து இது நல்லா வதக்கி எடுக்கணும். இது வதங்கும் போது அடி பிடிச்சிடும். ஸோ அதுக்காக ஒரு 1/4 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து அடி பிடிக்காமல் நல்லா எண்ணெய் திரிஞ்சு வர வரைக்கும் ஒரு 5 நல்லா கொதிக்கட்டும். இந்த கொதிக்கிற கேப்பில் வந்து நம்ம போய் மசாலா அரைச்சி ரெடி பண்ணிட்டு வந்துடுறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் பொட்டுக்கடலை, முந்திரி இது எல்லாமே போட்டு தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிட்டு கடைசியாக தான் தேங்காய் சேர்ப்பேன். ஏன்னா இது வந்து ஃப்ரோசன் தேங்காய். அது வந்து நம்ம ஃபஸ்ட்டிலே சேர்த்து அரைச்சிட்டோன்னா அந்த எண்ணெய் பிஸ்கு மாதிரி ஒரு மாதிரி வரும். அது வந்து குழம்புக்கும் நல்லா இருக்காது. நம்ம அடுத்த நேரம் சூடு பண்ணி சாப்பிடும்போது அது நல்லா இருக்காது. அதனால் இதை வந்து ஃபஸ்ட்டு நல்லா அரைச்சிட்டு கடைசியாக வந்து தேங்காய் சேர்த்து நம்ம அரைச்சோம்னா நம்ம வந்து தேங்காய் நல்லாயிருக்கும். அந்த எண்ணெய் பிசுக்கும் வராது. ஸோ இப்போ அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் இது நல்லா கொதிச்சு ரெடி ஆயிடுச்சு. நல்லா பார்த்தா எண்ணெய் திரிஞ்சு வந்திருக்கும் பாருங்கள். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை ஊற்றிட்டு நல்லா ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி அதில் ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். நல்லா ஒரு 10 மினிட்ஸ் கொதித்ததுக்கப்புறம் வேக வச்ச 4 முட்டையை வந்து நல்லா கீறி போடணும். ஏன்னா அப்போ தான் வந்து அந்த குழம்பு வந்து அதில் இறங்கி அந்த முட்டை வந்து டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி நான் கீறி வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம வந்து டைரெக்டாக அப்படியே தான் சேர்க்குறோம். ரோஸ்ட் பண்ணி சேர்க்கலாம். ரோஸ்ட் பண்ணி சேர்த்தா அது ஒரு டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நல்லா பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் திரிஞ்சு வந்திருக்கு. நல்லா கொதிச்சு கெட்டியாக வந்திருக்கு. அப்படியே விட்டுடலாம். உங்களுக்கு வேணும்னா இல்லை தாளிப்பு வேணும் அப்படின்னா அடுத்த கடாயில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் சோம்பு, கருவேப்பிலை போட்டு தாளிப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் இதில் நம்ம வந்து கரம் மசாலா ஆட் பண்ணல. ஏன்னா நம்ம வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாமே அரைச்சி ஊற்றிருக்கோம். அந்த வாசமே சூப்பராக இருக்கும். தேவைப்பட்ட கரம் மசாலா போட்டுக்கோங்க. நான் போடலை. இந்த கிரேவி வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸ்க்கெலாம் செமையாக இருக்கும். அண்ட் புலாவுக்கு கூட சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இப்போ வந்து நம்ம இந்த மாரத்தான் நடக்கிற இடத்துக்கு வந்திருக்கோம். நம்ம இருக்கிற இடத்துலேருந்து இந்த மாரத்தான் நடக்கிற இடத்துக்கு வந்து 2 பஸ் மாறி வரணும். அதனால குயிக்காக ரெடி பண்ணிவிட்டு இங்கே வந்தாச்சு அந்த கரெக்டான டைம்குள்ளார. மாரத்தான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி குழந்தைங்களுக்காக சும்மா ஒரு வார்ம் அப் மாதிரி கொடுத்துட்ருந்தாங்க. இந்த மாரத்தானில் வந்து சின்ன வயசுலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே கலந்துக்கலாம். கலந்துக்கிட்ட எல்லாத்துக்குமே பார்த்தா ஒரு மெடல் மாதிரி கொடுத்து என்கரேஜ் பண்ணுவாங்க. ஸோ சூப்பராக இருக்கும். வீடியோவை மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். முட்டை கிரேவியையும் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த கிரேவி எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் கமெண்டில். நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்துருந்தா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. அடுத்த புது ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். See you. Bye. Thank you.